சிதம்பரம் காளியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவின் போது வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன் வணக்கம். என்ன நடந்துச்சுன்னு விவரிங்க கண்ணதாசன். வணக்கம். சிதம்பரம் அருகே குச்சிப்பாளையம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. தீமிதி திருவிழா முடிந்த பின்பு கோவிலுக்குள் பொதுமக்கள் மாவிளக்கு போட்டு சாமிக்கு படையல் செய்தனர். அப்போது மாவிளக்கிலிருந்து எடுத்து போடப்பட்ட தீபம் ஏற்றும் திரியிலிருந்து நெருப்பு அருகில் இருந்த பட்டாசுகள் மீது பற்றியதால் கோவிலுக்குள் இருந்த நாட்டு வெடிகுண்டு, ராக்கெட், வானம் போன்ற பட்டாசுகள் வெடித்து சிதறியது. இதனால் கோவிலுக்குள் இருந்த பொதுமக்கள் மீது வெடி சிதறி தீக்காயம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில சுமார் 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வெடி விபத்தில் காயம் ஏற்பட்டு அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து சிதம்பரம் உட்கோட்ட டிஎஸ்பி பிரதீப் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் ஒன்று திரண்டு உள்ளதால் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்கு ஒரு சிறுவன் உட்பட பெண்கள் பலர் கடும் காயம் ஏற்பட்டு அவசர சிகிச்சையில் இந்த சிகிச்சை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.